கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் தேசத்தின் காரியங்களையும் அவருடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக அந்த அடையாளை நிறுத்தி இருக்கிறேன். தகப்பனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னை தொடர்ச்சியா தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தியத்தை அறிவிப்பாங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நிமித்தம் வருகிற இந்த சத்தியத்தை, இந்த மெசேஜை நீங்க தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். டாடி, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அடியான அந்த இடத்துல அப்பிரயோஜனமானவள் கத்தாவே பேச போகிற அந்த சத்தியத்தை சப்பா எங்க யாவருக்கும் அது பிரயோஜனமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை சப்பா கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளையும் திறக்கப்பட போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் அவன் தகப்பனே, ஆமென். தேசம் எங்கிலும் பாருங்க, புதிய வகை வண்டுகள் பரவும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹாங்காங் பட்டணத்தில் தீ விபத்து மற்றும் பிளேன் கிராஷ் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென்மலா பகுதியில பாத்தீங்கன்னா விபத்து மற்றும் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நார்வே பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, அநேக வீடுகள் மூழ்கடிக்கப்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சிகாகோ பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்த சேதங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதியில பாத்தீங்கன்னா நில அதிர்வு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கொரியா பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ரஷ்யா பகுதியில விமான விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட் பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணகிரி பகுதியில பாத்தீங்கன்னா வெப்பங்கள் அதிகரிக்கும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தண்டையார்பேட்டு பகுதியில பாத்தீங்கன்னா ட்ரெயின் விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காங்கயம் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. சிசிலி பகுதியில போர்க்களங்களாக மாறும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வட மாநிலங்களில் அபாய எச்சரிக்கை உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. 144 தடை உத்தரவு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மக்கதோனியா மற்றும் எத்தியோப்பியா பகுதியில கலவரங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, விமான விபத்தும் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காத்மண்ட் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எத்தியோப்பியா பகுதியில சூறாவளிகள் அதிகரிக்கும் நாட்கள் வருகிறது. அது நிமித்த சேதங்கள் அதிகமா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அங்க ஒரு சில வைரஸ்கள் தோன்றும் நாட்கள், அது புதிய வகை வைரஸ்களா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அநேக குழந்தைகள் அதுல பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரான்ஸ் மற்றும் கல்கத்தா அந்த பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, கொள்ளை நோய் பரவும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குண்டூர் பகுதியில நிலச்சரிவு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மீண்டும் கலவரம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்தியாவில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சங்கள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, மத்திய பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா கலவரங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது மற்றும் விமான விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அயர்லாந்து பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்த சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, எவ்விதத்திலும் அந்த எல்லைக்குள்ள சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. செங்கோட்டை பகுதியில பாத்தீங்கன்னா கலவரம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அருப்புக்கோட்டை பகுதியில பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மதுரை வளாகங்களில் துப்பாக்கி சூடு ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூர் பகுதியில பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூர் மற்றும் மெஜஸ்டிக் இந்த இப்படிப்பட்ட பகுதிகளில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கொலம்பியா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கொலம்பியா பகுதியில விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னை மருத்துவ கல்லூரியில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பஞ்சாப் பகுதியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, பேரிழப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா எப்படி வயநாடுல மூழ்கடிக்கப்பட்டுச்சோ அதே போல தேவனாகிய கர்த்தர் அறிவிக்கிற ஒரு காரியம் அந்த ஹிமாச்சல் பிரதேசல ஒரு பாட்டு பூமிக்குள்ள புதைக்கப்படும் நாட்கள் வருகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, புதுச்சேரியில மதுபானத்து நிமித்தம் விபரீதம் அநேக மரண உலைகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸ்பெயின் பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. லக்னோ பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சூரத் பகுதியில குழந்தைகளுக்கு பாதிப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா பகுதியில வெள்ளங்கள் சுரையாடும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற பள்ளிகள்ல விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வனப்பிரதேசம் பகுதிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சவுதி அரேபியா பகுதியில பாத்தீங்கன்னா ஒட்டகங்களுக்கு தொற்றுகள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜபாளையம் பகுதியில பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது. அது நிமித்தம் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இயேசுப்பா சொல்ற ஒவ்வொரு காரியமும் அப்படியே நடைபெற்று கொண்டு வருகிறது. நம்ம பாக்குறதுக்கு வேணா அற்பமா தோன்றலாம், ஆனா தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் அப்படியே என்ன செய்யுதுன்னா தேசத்துக்குள்ள நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. அதனால நம்ம பக்கம் அது திரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருக்காதபடி எந்த இடத்துல இயேசுப்பா சொன்னாலும் சரி அந்த எல்லைகளுக்காக தயவாக ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா ஜெபிக்கும் போது அதுல இருக்கிற ஜனங்கள் எப்படியாவது பாதுகாக்கப்படுவாங்க. அதனால கண்டிப்பா ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா வெடிப்புகள். வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவானது இருந்துச்சுன்னா குறைவுகளை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு போனா நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அதாவது நிறைவானது வரும்போது, நிறைவான தேவனாகிய கர்த்தர் பரிபூரண நிறைந்தவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை காண முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் எப்போ இருக்கும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, கீழ்ப்படிதல் இல்லாம, விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கும் பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டாயிருக்கும். அந்த குறைவுகள் நீக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு மிகவும் அவசியமான ஒன்று. சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று. அதுதான் பாருங்க வெடிப்புகள் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஹெட்டிங்கா கொடுத்திருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கே தெரியாம வெடிப்புகள் இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வெளி தோற்றம், நம்முடைய தோற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சரியாதான் செயல்படுறேன், நான் எல்லா விதத்திலயும் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், ஃபேமிலி பிரேயர் பண்றேன், எல்லாமே செய்யறேன். ஹல்லேலூயா. அநேக ஏழைகளுக்கு உதவுகிறேன், இப்படி நிறைய காரியங்களை செய்யும் பட்சத்துல நான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், எவ்வளவு செஞ்சாலும் சரி உங்க இருதயத்துல இருக்கிற உங்க ஓரத்துல ஒரு குறைவுகள், அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி, ஒரு வெடிப்புகள் உண்டாயிருந்தால் ஜெயம் எடுக்க முடியாதபடி எல்லாம் குறைவானதாய் மாற்றப்பட்டு விடும். ஹல்லேலூயா. என்ன கரை நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யணும், முழுமையா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த கிரியையிலோட விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தழும்புனதா இருக்கும் பட்சத்துல நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை முழுமையா சுதந்திரிக்க முடியாது. அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியாது. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில இருக்க பள்ளங்கள், மேடுகள் எல்லாம் வச்சியும் சீர் செய்ய வேண்டும். அதாவது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில போயிட்டு இருப்போம், இடையில சடனா ஒரு பிரேக் வரும். ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒண்ணு சம்திங் நடந்திருக்கும், உடனே என்ன வந்துடும், ஒரு தளர்வு வந்துடும். ஹல்லேலூயா. ஒரு சோர்வு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப அதுல இருந்து எழும்புறதுக்கு திரும்ப ஒரு வீக், ஒரு 10 days, இப்படி பல நாட்கள் ஆகிவிடும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி என்னதான் ஆனாலும் சரி எங்க அப்பா எனக்கு என்ன செய்வாங்க, வாக்கு பண்ணிருக்காங்க, நிச்சயமா செய்வாங்க அப்படிங்கிற விசுவாச அறிக்கை பண்ணுகிறவர்களாய், அது வாயளவு அறிக்கை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க அறிக்கை பண்ணும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து பூரணம் அடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு திருமண காரியங்கள் நடைபெற்றுச்சு. ஆனா தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப அழகா அதை நடத்தி கொடுத்தாங்க.
ரொம்ப நேர்த்தியா. ஏன்னா தேவனாகிய கர்த்தரை மட்டும் தான் நாடி நின்றது உண்டு. ஹல்லேலூயா. அதுல அவர் எங்களுக்கு வாக்கு பண்ண அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு நாங்க பற்றினவர்களாய் நின்றோம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சமயத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? அவர் சொன்னதை செய்கிறவராய் மாறுகிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை கடைபிடிச்சு பாருங்க. நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவானவராய் உங்க கூட இருக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு குறைவுகளே இருக்காது. குறைவுகள் தோன்றினாலும் அது குறைவானதாகவே நம்முடைய பார்வைக்கு தெரியாது. ஏன்னா அதுல இருந்து நிவர்த்தி பண்றதுக்கு யாரு நம்ம கூட இருக்கா? உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பன் நம்ம கூட இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும் அப்படின்னா, உறுதியான விசுவாசமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது நன்மைகளையே நம்ம பெற்றிருக்க மாட்டோம். நன்மை ஏசப்பா வாக்கு பண்ணிருப்பாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை உனக்கு செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த நன்மை எப்படி வருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதுக்குரிய வாய்ப்பே இருக்காது. ஆனா அதை என்ன செய்யணும்? நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் காரியத்தை நீ நம்பும் பட்சத்துலதான் அந்த விசுவாசம் அப்பா ஜெயம் எடுக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது எங்க அப்பா எனக்கு வாக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பி நீங்க நிற்கும் பட்சத்துல நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் நம்மளை கைவிடுகிற தகப்பன் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்க வெடிப்புகள் எல்லாம் கலைந்து போடப்பட வேண்டும். ஏன்னா வெடிப்புகளை குறிச்சு இன்னொரு சத்தியத்தை அறிவிக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைவுகளை கலைந்து போட வேண்டும் அப்படிங்கறத குறிச்சுதான் நம்மளோட அறிவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஏதாவது ஒரு ஓரத்துல நம்மகிட்ட என்ன இருக்கும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நான் இன்னும் முழுமையான ஆசீர்வாதத்தை என்னால பெற முடியலையே, அப்பப்ப ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குது, ஆனாலும் அதுல முழுமையான ஜெயம் இல்லையே. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களும் உண்டு, யோசிப்பவர்களும் உண்டு. ஆனா அதுக்குதான் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஏதாவது ஒரு ஓரத்துல அந்தரங்கத்துல தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்கும், பிரியமில்லாத எண்ணங்கள் இருக்கும், பிரியமில்லாத அசுத்தங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அதை களைந்து போடும் பட்சத்துல, அந்த களைந்து போட நம்மளால முடியல அப்படின்னாலும் நீங்க அந்த தேவனாகிய கர்த்தரிடத்துல சரண்டர் பண்ணும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாராமா? அந்த கரைகளை நீக்கி போட வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரால மட்டும்தான் அதையும் செய்ய முடியும். அப்போ நம்ம உடனே நம்ம மாம்சத்துல அந்த விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த விசுவாசத்துல முழுமையான ஜெயம் இருக்காது. நீங்க அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த விசுவாசத்தை துளிர்க்க பண்ணுகிறது யாருன்னா ஜீவனுள்ள தகப்பன் தான். அப்ப அதை நம்ம யாருகிட்ட கேட்கணும்? அப்பா நீங்க என்ன செய்யுங்க, இந்த என்கிட்ட இருக்க அவிசுவாசத்தை நீங்கபடி நீங்க எனக்கு கிரியேட் செய்யுங்க, என் வீட்டு இருக்க அவிசுவாசத்தை நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க முறையிடும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் அதுக்கு உடனே என்ன செய்யறாங்க? நம்மளுடைய எண்ணத்துல நம்முடைய ரத்தத்துல கலந்திருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் கலைந்து போட்டுட்டு அவருக்குள்ள முழுமையான பூரணமுள்ள விசுவாசத்துக்குள்ள நடத்துகிற தகப்பனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, விசுவாச துளிர் விட ஆரம்பிக்கிறது. அந்த துளிர் விட ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வெடிப்புகள் எல்லாம் கலைந்து போடப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா வெடிப்புள்ள தொட்டில தண்ணி எவ்வளவுதான் ஊத்தினாலும், நீங்க எவ்வளவு நிறைச்சே பிடிச்சு வச்சிருந்தாலும் அந்த வெடிப்பு தொட்டில வெடிப்பு இருந்துச்சுன்னா அது ஒழுகிட்டே போயிரும். ஹல்லேலூயா. அப்படியே கசிஞ்சாவது என்ன செய்யறோம்? அந்த தண்ணி காலியாயிரும். அதே போலதான் நீங்க எவ்வளவுதான் அபிஷேகத்திலையும் அந்நிய பாஷையிலும் தேவனோடு பேசுகிறவர்களாய் நிரம்பி நின்றீர்கள் என்றாலும் வெடிப்புகள் அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள உண்டானால் நீங்க எப்படிதான் நீங்க போராடி நின்றாலும் அந்த அது நிமித்தம் நீங்க இங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பீங்க. அவர்கிட்ட இருந்து கேட்டு போராடி பாஸ்டிங் உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல நின்று அவ்வளத்தையும் வாங்கி வச்சிருப்பீங்க. ஆனா ஒரு பக்கம் என்ன ஆகும்னா அது எல்லாம் டவுன் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது ஏன் டவுன் ஆக்கப்படுது அப்படின்னா அங்க கசிவு இருக்குது. ஹல்லேலூயா. அங்க அசுத்தம் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அதை புறம்பே தள்ளுகிறவர்களாய், அந்நிய வல்லமைகளை புறம்பே தள்ளுகிறவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படுதல் இல்லாத காரியத்தை செய்யாதபடி என்ன செய்யுங்க? உங்களுடைய இருதயங்களை காவல் செய்யுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தரோடு நீங்க உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உண்மையாவே சொல்ல போனா அவரோட உறுதிமொழி எடுக்கும் போது நிச்சயமா அவர் நம்மளை கைவிடுகிற தகப்பனே அல்ல. தேவனாகிய கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணும் பட்சத்துல நம்ம கூட சில நேரத்துல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை மறந்துடுவோம். ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணிட்டாங்கன்னா அதை மறக்கிற தகப்பன் அல்ல. எத்தனை காலங்கள் ஆனாலும் அதை அழகா நினைவுபடுத்தி நம்மளுக்கு அதை நம்முடைய வாழ்க்கை தரங்கள் சுத்திகரிக்கப்படும் பட்சத்துல அந்த வேலையில எல்லாவற்றையும் நம்மளுக்கு நேர்த்தியா செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறாங்க.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை அனுபவிச்சு பாருங்க. நிச்சயமா தேவனுடைய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை திறன்களை நிறைவானவரை உங்க கூட இருக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்க, இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அதுல காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா விசுவாசம் இல்லாமல் நீங்க அதை செஞ்சீங்கன்னா, அந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் பட்சத்திலும் சரி, நீங்க வேதத்தை படிக்கும் பட்சத்திலும் சரி, விசுவாசம் இல்லாம நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, நீங்க அப்ப விசுவாசம் இல்லாதபடி நீங்க என்ன கேட்டாலும் சரி, என்ன சத்தியத்தை நீங்க அறிஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்பும் ஒரு வேதாகமத்தை நம்ம உட்கொண்டு உணவாக எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவும் நம்முடைய இருதயத்துல என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல நின்று, அப்பா என்கிட்ட இருக்க அவிசுவாசத்தை எடுத்து போட்டு புதிய உம்முடைய விசுவாசத்தினால நிரப்புங்க, இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாராமா? அதை உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கும்படி செய்யணும். அந்த அவிசுவாசத்தை நீங்க எடுத்து போடும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை உதிக்க வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் இன்னொரு காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. கட்டுவேன் நாட்டுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாரு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தை கட்டுகிறவராயிருப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவராயிருப்பார், நம்மளை நிலைநாட்டுகிறவராயிருப்பார், நம்மளை கலங்கரை விளக்கமா மாற்றுகிறவராயிருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு சரியா செயல்படுகிறோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, ஆனாலும் உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, உங்க பொல்லாப்பு நிமித்தம் நீங்க செயல்படும் பட்சத்துல கர்த்தர் உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணன அந்த காரியத்தை அவர் செய்யாதபடி மனமாறுகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள அநேக பேர் நினைக்கிறோம், ஏசப்பா எனக்கு இப்படி வாக்கு பண்ணாங்களே, ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னாங்களே, ஏன் ஜீவன் இல்லை, ஏன் இழந்து போச்சு, ஏன் மரித்து போனாங்க, ஹல்லேலூயா, ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கல, ஏன் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இப்படி நிறைய கேள்விகள் எழும்பும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணிடுவாரு, அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நம்ம சரியானவர்களா இருக்கிறோமா, அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நம்ம தகுதியான பாத்திரவான்களா இருக்கிறோமா. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படின்னு சொல்லி நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய பொல்லாப்பின் நிமித்தமே அந்த 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 காரியத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாம போய்விடும். இது நம்மள அனைவருக்கு தெரியறதே கிடையாது. ஆனா என்ன சொல்லிடுறோம், வாக்கு பண்ணிட்டாரு, கண்டிப்பா எனக்கு இதை செய்வாங்க. நிச்சயமா அது உண்மைதான். நீங்க முழங்கால நிக்காம, நீங்க அப்பமாக்கு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு இல்லாம தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பட்சத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறாது. அது எப்போ நிறைவேறும் அப்படின்னா, மறுபடியும் நீங்க உங்களுடைய பொல்லாப்பை விட்டு விலகி தேவ சமூகத்துல காத்திருந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படி அநேக காரியங்கள் அவரோடு நடக்கும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தகப்பனா இருப்பாங்க. அதனால உடனே சிலருடைய வாழ்க்கையில ஏசப்பா இப்படி எல்லாம் வாக்கு பண்ணிட்டாங்க, ஏன் நடக்கலன்னு சொல்லி கண்டிப்பா கேள்வி கேட்காதீங்க. அதை நீங்க தேவனாகிய கர்த்தரை குற்றப்படுத்துவதற்கு சமம். உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னவங்களை நீங்க குற்றப்படுத்துறதுலாம் ரெண்டாவது காரியம்தான். ஆனா முதல்ல காயப்படுறது யாரு அப்படின்னா, ஜீவனுள்ள தகப்பன் தான் காயப்படுவார். ஹல்லேலூயா. நம்முடைய பொல்லாப்பே நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடி தடுத்து போட்டுரும். இப்போ வாழ்க்கையில கர்த்தர் நல்ல வாக்கு பண்ணிருப்பாங்க, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டுல ஒருத்தர் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் நிமித்தமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். ஒருத்தர் பயங்கரமா ஜெபிச்சு அந்த குடும்பத்தை கட்டி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இழுத்து கொண்டு போவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் வரல அப்படின்னா கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்க செயல்பட்டு கொண்டு இருக்கும். அது நிமித்தமே என்ன ஆகும், அந்த வீட்டுக்குள்ள முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. அது நிமித்தமே நம்ம அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. அதனால தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்க குறைகளை நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க அப்படி கேட்கும் பட்சத்துல கர்த்தர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த நன்மையின் காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுவார். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, எச்சரிப்பு கொடுப்பாங்க, நான் உன்னை பிடுங்குவேன், இடிப்பேன், இப்படிப்பட்ட ஜாதிகளுக்குள்ளே ராஜ்யங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்லாம் சொல்லி வாக்கு பண்ணுவாங்க. அது எச்சரிப்பின் சத்தமா கொடுப்பாங்க.
அதே இடத்துல தன்கிட்ட இருக்க குறைகள் என்ன, நம்ம கிட்ட இருக்க தீங்கு என்ன, தேவனாகிய கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு, அந்த தீங்குல இருந்து நான் விடுதலை பெறணும்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்யறாரு, உங்களுக்கு பயங்கரமான எச்சரிப்பு வந்திருக்கும் சிலருக்கு. அந்த எச்சரிப்புல இருந்து உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கும் ராஜ்யங்களுக்கும் செய்வேன்னு சொன்ன அந்த வார்த்தைய நான் விலக்கி அப்பமாக்கு சொல்ற மறுபடியும் நான் உங்களுக்காக மனம் மாறுவேன்னு சொல்லி வாக்கு பண்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் அவசியமாக செயல்பட வேண்டும். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம மறுபடி பாவத்துக்குள்ள விழுந்திருப்போமே என்றால், மறுபடி தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை செய்வோமே என்றால், இன்னைக்கு நம்ம முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துடுறோம். ஆனா முழுக்க ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது, தயவு செஞ்சு பாவம் செய்யாதீங்க. தயவு செஞ்சு தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாதீங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி, பக்கத்துல ஒரு வீட்டை குறிச்சு நம்ம பேசினா கூட அது பாவம். அதுவும் இல்லாம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்க பேசவே பேசாதீங்க, அது மிகப்பெரிய பாவம். ஹல்லேலூயா. உண்மையா தேடுகிறவர்களுக்கு விரோதமாக நீங்க எழும்புனீங்க அப்படின்னா கர்த்தர் அதுக்காக யுத்தம் பண்ண வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் நம்ம கூட இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முதுகை காட்டுகிறவராய் செயல்படுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு முகத்தை தான் காமிக்கணும், நம்ம அவருடைய முகத்தை தான் பார்க்கணும். அவருக்கு முகத்துக்கு முன்பாக நம்ம நிற்கணும், நம்மளோட பேசணும். கர்த்தர் நம்மளுக்கு முதுக காமிச்சார் அப்படின்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமான ஒன்று, கீழ்ப்படுதல் அவசியமான ஒன்று. அது மாத்திரமல்ல, வெடிப்புகளை நம்ம வாழ்க்கையில இருந்து களைந்து போட வேண்டும். ரெண்டாவது, நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை சில பெற்றோர்கள் சேர்த்து வைப்பாங்க, ஆனா ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அங்க இருக்காது. அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் அது நோ குட் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரப்போகுது. அதுக்கு முன்பாக தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தை என்ன செய்யணும், தேவனாகிய கர்த்தருக்குள்ள ஆயத்தமாக்கி வழிநடத்தணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், அதாவது தேசம் எங்கிலும் நடக்கிற அசம்பாவிதங்களை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் வரவே மாட்டேங்குது. தேவனாகிய கர்த்தர் அதுதான், அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கடிந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும், தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது நம்முடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாய் மாறுவோம், விசுவாசத்துக்குள்ள வளருகிறவர்களாய் இருப்போம், தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். அப்பொழுது இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களுக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ள தகப்பனை அப்படி செட்டை நிழலுக்குள்ள நம்மளை மறைத்து காவல் வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிற்பாடு ஒரு இளைப்பாறுதல் நம்மளுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பெற்றோர்கள்லாம் எப்படின்னா பிள்ளைங்களுக்கு திருமணங்கள்லாம் முடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் முடிச்ச உடனே ஒரு ஓய்வு இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதல் உண்டு. இது உலக பிரகாரமான இளைப்பாறுதல். இதே இதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா, ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தத்தை நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக, காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அதாவது இளைப்பாறுதல் உண்டாயிருக்கத்தக்க நாம அதை என்ன அசட்டா பண்ணிட்டு நம்ம பின்வாங்கி போகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும்? அதை நம்ம பின்வாங்கி போகாதபடி தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும் போது அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருக்கு பயப்படும் பட்சத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். தேவனாகிய கர்த்தருக்கு பின்னாக நம்ம நடந்து கொண்டு போகிறவர்களா இருப்போம். அப்படி போகும் பட்சத்துல என்ன ஆகும்னா, அப்பமா ஸ்தோத்திரம் டாடி, நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா ஜீவனோட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அதனால தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி, தேசத்துக்குள்ள நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படணும் அப்படின்னா, அது மாத்திரமல்ல கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளப்படணும் அப்படின்னா, அதாவது தேவனாகிய கர்த்தர் ப்ராபசி கொடுத்தது என்னன்னா, தேசம் என்கிலும் வண்டுகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது, அது ஒரு விஷ வண்டுகளா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நம்ம தப்புவித்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நிறைவானவராய் நம்ம கூட இருக்க வேண்டும். அவர் நிறைவானவராய் இருந்தா மட்டும்தான் குறைவுகள் இல்லாதபடி கர்த்தர் நம்மளை நடத்துகிற வல்லமையுள்ள தகப்பனாய் நம்ம கூட இருப்பாங்க.
அதை நீங்க சுதந்திரிக்க முடியும். பாருங்க, கானாவூர் திருமண வீட்டுல பாத்தீங்கன்னா முந்தின ரசத்தை காட்டில பிந்தின ரசம் தான் ருசி உள்ளதா இருந்துச்சு. அப்ப கர்த்தர் அப்ப அங்க போகும்போது அந்த அங்க இருக்கிற குறைவுகளை என்ன செய்றாரு? நிறைவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்க தரித்திரங்கள் விலகணும் அப்படின்னா நிறைவானவராய் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நீங்க எப்ப ஜெபிச்சாலும் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா, இந்த கூடுகைக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க? அவரை உள்ள அழைக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. ஹல்லேலூயா. சில ஃபங்க்ஷன் நடக்குது, ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள் மாத்திரமே அங்க முக்கியத்துவமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல நாம அழைக்கணும். யார் அழைக்கணும்னா ஜீவனோட தகப்பன் அழைக்கணும். அந்த இடத்துல அவர் வந்து நடுவுல நிக்கணும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்மளுக்காக அவர் எவ்வளவு காரியத்தை செய்யறாரு. நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் தன்னையே என்ன செய்யறாரு? தன்னுடைய குமாரனை என்ன செய்யறாங்க? சிலுவையில அறைய வைக்கிறாங்க. ஆனா நாம அவருக்காக என்ன செய்யறோம்? ஆராய்ந்து பாருங்க. ரெண்டாவது இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நடந்த சாட்சிகளை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்க பெற்ற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது அது அவங்கள பூஸ்ட் படுத்தும், அவங்கள உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த சாட்சி பாத்தீங்கன்னா அவங்களை என்ன செய்யணும்? எழுப்ப ஆரம்பிக்கும். தேவனாகிய கர்த்தர் உயிருள்ளவர்ங்கிறத அதை ஆராய ஆரம்பிக்கும். அதனால தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யுங்கன்னா, நீங்க பெற்ற நன்மைகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருந்தா எவ்வளவு நன்மைங்கிறத நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா பூமியின் கடையாந்திர முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பேசுறோம், ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதே போல நீங்க பூமியின் கடையாந்திர முனை மட்டும் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாறுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம அதை செய்கிறவர்களா இருக்கிறோமா? நாம அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. அதனால இது எழுப்புதலுக்கான காலத்துக்குள்ள நிற்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் சொன்னதை செய்கிறதா இருக்கிறது. அதனால நீங்க ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை எழுப்பப்படணும் அப்படின்னா, நிறைவானவராய் அவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய சரீரங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெடிப்புகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னா சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா குறைவுகளை நீங்க காணவே முடியாது. குறைவுகள் இருக்கவே இருக்காது. உங்க மாப்பசல் தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எதெல்லாம் தொடுறீங்களோ அது எல்லாவற்றையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தகப்பனா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், சிலர்கிட்ட பாத்தீங்கன்னா பணமே இருக்காது, ஆனா கையில எவ்வளவு இருந்தாலும் சரி நீங்க அதை வைத்து என்ன செய்யுங்க? விசுவாசத்தோடு இது 5 அப்ப 2 மணி ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து மீதம் எடுக்க வைத்த தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க அறிக்கையிடும் பட்சத்துல, வாயளவுல பண்ணினீங்கன்னா நடக்காது, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க பண்ணும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் டாடி. இவ்வளவு நேரம் ஏசப்பா நீங்க எங்க கூட அசைவாடினீங்க, அதற்காக மக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்பா விசுவாசத்தை துளிர்க்க பண்ணுகிறவராய் நீங்க செயல்படுத்த போகிறீங்க, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில இருக்க குறைவுகள் எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க ஏசப்பா. குறைகள் உண்டு, குறைவுகள் உண்டு அப்பா. தேவனுக்கு உங்களுக்கு பிரியமில்லாத பொல்லாப்பு உண்டு, உங்களுக்கு பிரியமில்லாத கரைகள் உண்டு ஏசப்பா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் டாடி. கிரியை இல்லாத விசுவாசம் உண்டு. இது எல்லாவற்றையும் நீங்க களைந்து போட்டுட்டு அப்பா உம்முடைய விசுவாசத்துக்குள்ள உம்முடைய விசுவாசத்துக்குள்ள நாங்க காலோண்டு நிற்கிற பிள்ளைகளை எங்களை எழுப்பும்படியாக விண்ணப்பிக்கிறேன் டாடி. யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசத்தை ஊன்றக்கூடியவர்களை நீங்க எழுப்ப போகிறீங்க, அதற்காக மக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார், தேசம் எங்கிலும் அசம்பாவிதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது மகனே மகளே. தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறாங்க, தேசம் எங்கிலும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் நாட்கள் வரப்போகிறது, அது மிகவும் கொடிதாய் இருக்கும், வீட்டை விட்டு வெளியே வர தலையை காட்டவே முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். மிகப்பெரிய கலவரங்கள் உண்டாகும். ஆங்காங்கே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார், ஆங்காங்கே குண்டு வெடிப்புகள் உண்டாகும், ஆங்காங்கே துப்பாக்கி சூடுகள் உண்டாகும். நீங்க மறைக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருந்தாலும் சரி அது நடைபெறும் நாட்கள் நெருங்கிச்சு என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எனது அருமையான ஜனமே, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய செட்டைகள் நம்மளுக்கு இல்லாட்டி நம்ம தோச்சு போயிருவோம். எப்படி கோழிக்கு தன்னுடைய குஞ்சுகள் அப்ப செட்டைகளுக்குள்ள அடங்கி இருக்கிறது, அதே போல தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அதனால நிர்விசாரமா இராதபடி தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடு உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுகிற பிள்ளைகளை எழும்புவீர்களாக என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.
வருகிறார். அது மாத்திரமல்ல, கொடிய பஞ்சங்கள் கொடிய பஞ்சங்கள் தேசத்திலே தேசம் எங்கிலும் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு சில விமான விபத்து நடந்த உடனே பதறுகிறவர்களா இருக்கிறோம். ஆங்காங்கே ஒவ்வொரு விமானமும் ஒன்றோடு ஒன்று மோதுகிற நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு இடத்துல மாத்திரமல்ல, ஆங்காங்கே அது நடைபெறும். ஆங்காங்கே நடைபெறும். அந்த எல்லைகள் முழுவதுமாக அப்படியே சுட்டெரிக்கப்படும் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எனது அருமையான ஜனமே, தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீ எழும்புவாயாக என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தருக்குள்ள உங்களுடைய இருதயங்களை ஆதாயப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீங்க அவருக்குள்ள ஆதாயப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா ஜீவனுடைய தேவனுடைய கர்த்தர் நிறைவானவரை நம்ம கூட இருக்க வேண்டும். எல்லா கடமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. அடி இந்த இடத்துல அப்பிரயோஜனமானவர் முற்றிலும் தாழ்த்தி தந்தர்லுகிறேன். துதிகான மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அமீன் தகப்பனே. ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, தேசம் எங்கிலும் நடைபெற இருக்கிற அசம்பாவிதங்களுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்ளப்படணும்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில துணை நிற்கணும். நம்ம பரலோகத்தின் தூணா நம்ம எழுப்பப்படணும். வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை நம்ம எழுப்பப்படணும். அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.